பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே நன்றியா நாதன் இயேசுவை போற்றிடுவே கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே கடந்த நாட்கள் கண்ணின் மணி போல் காத்தாரே கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் வாழ்வே என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் வாழ்வே இயேசு நல்லவரே நன்மைகள் வாழ்வில் செய்வார் நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின்
உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை இயேசுவே. அல்லேலூயா என்றார் பறிப்போம், அவரை போற்றி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம், அவரை போற்றி துதித்து ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஓ ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஓ ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அவர் நாமத்திற்கே. நல்ல கைத்தட்டி. தண்ணீரை ரசமாக மாற்றினீரே, அதை கண்டவர் உம்மை கண்டு வியந்தனரே. கடும் காற்றையும் கடலையும் அதட்டினீரே, கடும் காற்றும் உம்மை கண்டு அடங்கினதே. கடும் காற்றும் உம்மை கண்டு இயேசுவே, 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 இயேசுவே. லாசருவே நீ வா என்றதும் அன்று மரித்தவன் உயிர் பெற்று எழுந்தானே. உம் வார்த்தையில் உள்ளது வல்லமையே, அது ஜீவனை தந்திடும் நிச்சயம். உம் வார்த்தையில் உள்ளது வல்லமை, அது ஜீவனை. இயேசுவே, 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 இயேசுவே. வாரினால் அடித்து அறைந்தனரே, உம்மை ஆணிகள் கடாவி சிலுவையிலே. உம்மை ஆணிகள் கடாவி, ஆனால் மரித்த பின்பு மூன்றாம் நாள் நீ உயிரோடு எழுந்தது சரித்திரமே. சதத உயர்த்தி இயேசுவே, 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 இயேசுவே. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில், நம்ம போற யாரும் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம போல மேலே உயரே உயரே இருந்தவ விழுந்த மனிதனை
இருக்க தண்ணீரை ரசமாக மாற்றினீரே. அதை கண்டவர் கடும் காற்றையும் கடலையும் அதட்டினீரே. கடும் காற்றும் உம்மை கண்டு அடங்கினதே. இயேசுவே 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 எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். வல்லமை உமக்கே, துதியும் உமக்கே. மகிமை உமக்கே, மாட்சிமை உமக்கே. வல்லமை உமக்கே, துதியும் உமக்கே. உமக்கே உமக்கே உமக்கே. சத்தத்தை வைத்து சொல்லுங்க. மிகவும் பெரியவர், துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்வர். சத்தத்தை வைத்து சொல்லுங்க, கையில வைத்து. அவர் பெரியவர், அவர் பூமியின் உருண்டையில் மேல வீட்டி இருக்கிறவர். நீங்க சொல்லுங்க. மிகவும் பெரியவர், துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். உமக்கே 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 ஸ்தோத்திரம். ராஜா உமக்கே உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள அடைக்கலம் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே. அடைக்கலம் நீரே,
ராஜா உமக்கே. அப்படி கண்களை மூடி கையை வைத்து சொல்லுங்க, ராஜா உமக்கே உமக்கே. உங்க உள்ளத்தில் இருந்து உங்க முழு உள்ளத்தோடு உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை நான் உயர்த்துகிறேன். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை நான் உயர்த்துகிறேன். உம் திருநாமம் எப்பொழுதும் ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருந்த தேவகுமாரா 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 தேவகுமாரா. நீங்க நினைச்சா ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, நீங்க எங்களை நினைச்சா ஆசீர்வாதம் தான்ப்பா. நீங்க நினைச்சா எங்களை மேன்மைதான். ஒரு விஷயங்களை நினைச்சிருங்கப்பா. இயேசுவே எங்களுக்கு இறங்குங்கப்பா. தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரத்தில் வருகிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் அடையாளத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் என்று பக்தன் சொல்லுகிறான். அவருடைய சமூக இன்பமானது இந்த நல்ல ஆராதனைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் அப்போஸ்தலர் அக்கினி ஐக்கிய திருச்சபையின் சார்பில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருக்குள் உங்களை தேவன் பலப்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் மேனன் மனாசையை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிப்பதற்காகவும், கர்த்தர் இந்த நாளிலும் மாபெரும் ஒரு மாற்றத்திலே தேவன் உங்களை கொண்டு வந்து பல பிரச்சனைகள் இருந்தும் கர்த்தர் விடுவித்து இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க கொண்டு வந்ததற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். தேவன் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்?
அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமான மாற்றங்களை கண்டிப்பாக ஆண்டவர் கொண்டு வருவார். ஆகவே இந்த நாளில் உங்கள் மத்தியிலே சில தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எடுத்துக்கொள்வோம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 10. யாராவது வாசியுங்கள். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொண்டு போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தக்கடத்தையும் எடுத்துக்கொண்டு இவைகளை இங்கே என்ற ஆணவிடத்தில் கொண்டு வந்தேன் என்றான். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி உங்கள் மத்தியிலே தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குரிய தீர்க்க தரிசன வசனங்களாக சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாவீதை குறித்து ஏன் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்றால், எங்களுடைய சபையின் பெயர் தாவீதின் கூடாரம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஆகவே தாவீதின் கூடாரம் என்ற இந்த திருச்சபை 20 வருடங்களாக, இப்பொழுது 21 வருடங்கள் ஆகிவிட்டது இந்த வருடத்தோடு. ஆகவே இந்த திருச்சபையை நான் உருவாக்குவதற்கு முன்பதாக CSI ஆங்கிலிக்கன் திருச்சபையில நான் ஒரு 10-15 ஆண்டுகளாக நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அதன் பிறகுதான் தாவீதின் கூடாரம் என்ற சபை வேறொரு மாநிலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த சாட்சிகளை, சில சாட்சிகள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் முன்பதாக இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆசீர்வாதம் தாவீதை தேடி வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை தேடி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் எங்கிருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை காண்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நமக்கு பெரிய மனது இருந்தால் கர்த்தர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். சின்ன புத்தியோடு இருக்கும்போது ஆசீர்வதிப்பது கிடையாது. பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாரையும் பாருங்கள், பரிசுத்த பவுலை பாருங்கள், யோசேப்பை பாருங்க, தாவீதை பாருங்க, பெரிய மனம் உள்ளவர்கள். யோசேப்பு மற்றவர்களை மன்னித்தார். அதனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மனாசே மன்னிப்பவர் என்ற பெயரை கொடுத்தார். பவுலை பாருங்கள், சாந்தமும் சமாதானமும் நீதியும் நிறைந்து கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் கனத்திற்குரிய மகனாக காணப்பட்டார். பெரிய மனமுடையவர். ஆகவே கர்த்தர் அவரை அவ்வளவாக உயர்த்தி ஆசீர்வதித்தார். 14 நிருபங்கள் என்று சொல்லலாம் புதிய ஏற்பாட்டிலே. அவர் எழுதும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். எபிரேயர் அப்படி சேர்த்து கொண்டால், இல்லாவிட்டால் 13 நிருபங்களை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் தாவீது, அவனை என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இருதயத்தை காண்கிறவர். ஒரு ஆமையினுடைய இருதயம் ரொம்ப சின்னது, அதுதான் மண்ணை சாப்பிட்டு கொண்டு இருக்கும். ஒரு ஒட்டக சிவிங்கியை பார்த்தீங்கன்னா, ஜிப்ராவை ரொம்ப உயரமானது, அவருடைய இருதயம் பெரியது. பெரிய மனம் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் என்று சொல்லும் போது தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயம். அப்படி இருக்கும்போது தேவனை நாம் தரிசிக்க முடியும். எப்படி தரிசிக்க முடியும்? உங்களுக்கு தகுதியே இல்லாத உங்களுக்கு நல்ல ஒரு வேலை ஆண்டவர் கொடுப்பார். அப்பொழுது தேவனை தரிசிப்பீர்கள். ஏதோ நான் சரியா படிக்கல, இருந்த போதும் முயற்சித்து படித்தேன், எனக்கு நல்ல ரிசல்ட். நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். எந்தெந்த இடத்துல வெற்றியை காண்கிறீர்களோ அந்த இடத்தெல்லாம் தேவனை தரிசிப்பதற்கு பொருள். அதனால்தான் சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தாவீது என்று சொல்லப்படுகிறவன் தகுதி இல்லாத ஒரு மனிதனாக இருந்தான், ஒரு ஆட்டிடையனாக இருந்தான். 12 கோத்திரங்களிலே பெஞ்சமின் என்ற கோத்திரம் தான் தேவனுக்கென்று அவர்கள் ஒரு ராஜாக்களாக எழும்ப முடியும். ஆனால் தகுதி இல்லாத, அரண்மனை வாசம் இல்லாத, அரண்மனை கல்வி அறிவு இல்லாத ஒரு மனிதனாய் காணப்பட்டவன் தாவீது என்று சொல்லப்படுகிறவன். பெற்றோரால் ஒதுக்கப்பட்டவன், 8 பிள்ளைகள் மத்தியிலே கடைசியாய் காணப்பட்டவன், சகோதரர்களாக ஒதுக்கப்பட்ட மனிதனாய் காணப்பட்டவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், போருக்கும் போக முடியாது ஒரு தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக, தகுதி இல்லாத மனிதனாக மாத்திரம் அல்ல, அவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்தான். யூதா கோத்திரத்தில் இருப்பவர்கள் ராஜாக்களாக முடியாது. ஆகவே பெஞ்சமின் கோத்திரத்தில் தான் ராஜரீகம், ராஜாவாக்கப்பட முடியும். ஆனாலும் கூட பாருங்கள், ஆண்டவர் அந்த மனிதனை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஆண்டவர் தெரிந்து கொண்டால் அதை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார் என்றால்
எந்த கோத்திரமாக, எந்த தேசமாக, எந்த பகுதியாக, எப்பேற்பட்ட கல்வி அறிவோடு யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் தெரிந்து கொண்டால் அதை எத்து நிற்க யாரும் முடியாது. ஆண்டவர் ஆசீர்வதித்தால் யாரும் சபிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்தினால் யாரும் கீழே கொண்டு வர முடியாது. ஆண்டவர் நினைத்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அவருக்கு அரசாங்கம் என்று இல்லை, அவருக்கு மந்திரி என்று இல்லை, அவருக்கு எந்த ஒரு கமிட்டியும் இல்லை. அவர் ஒருவராக இருந்து எல்லாவற்றையும் செய்கிற சர்வ வல்லமுடைய தேவனாக இருக்கிறவர். அவர் இருக்கிறவராக இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீதை அவர் கண்டார். அந்த தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆண்டவர் ஆசீர்வதித்தால் சாதாரணமாக அல்ல, எல்லாரும் வியக்கத்தக்கதாக கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவருடைய பாஸ்டர், உங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் சாதாரணமாக அல்ல, அவர் வித்தியாசமானதை, உலகத்திலே வேறுபட்டதை அவர் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டபடியினால் தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பினார். எப்படியாக? தாவீதை ஒரு அரண்மனையில ஒரு ராஜாவாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தாவீது யுத்தத்தில் தோல்வி அடைந்ததே இல்லை. 40 வருஷம் அரசாட்சியில அவன் யுத்தத்தில் தோல்வி அடைந்ததே இல்லை. தாவீது ஜெயம் எடுக்கிறவனாக காணப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்பி அவரை ஆராதித்து அவரை உண்மையாய் பற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு தோல்வி போல காணப்பட்டாலும் அது ஜெயமாக தான் காணப்படும். கர்த்தரால் ஏற்படுத்துகிறப்படுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் தோல்வி அடைவதில்லை. அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த மனிதனை ஒரு ராஜாவாக உயர்த்த அவர் ஆண்டவர் யோசித்தார். ஆண்டவர் முன்குறித்தார். தாவீதை தாயின் கர்ப்பத்திலேயே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதுபோல உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர். அவர் நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஆண்டவர் இருக்கிற வண்ணமாகவே இப்பொழுது வைத்திருப்பது கிடையாது. அவர் புதிய திட்டங்களையும் பெரியவைகளையும் மகிமையானவைகளையும் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் பின்வாங்கி போகிறவர் அல்ல, இருக்கிற இடத்துல இருக்கிற பிள்ளைகள் அல்ல. அவர்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் படிப்படியாக தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அதனால தான் யோபு சொல்லுகிறார், அவர் எனக்கென்று வைத்திருக்கிற வழிகளை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன் என்று சொன்ன யோபு, இதோ தேவன் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் எனக்கென்று எதை முன்குறித்தாரோ அதை எப்படியும் செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக சாதாரணவர்களாக இருக்கிற பிள்ளைகளை மகிமையாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் அதிசயம் செய்தவர், செய்து கொண்டிருக்கிறவர், இனியும் செய்ய போகிறவராக இருக்கிறார். ஒரு தேசத்தினுடைய அரசாங்கம் சூழ்நிலைகளையே 60 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு கண்ணீரை கண்டு ஜனங்களுடைய எல்லா விதமான கதறுதலையும் ஜனங்களுடைய பிரயாசத்தையும் வாஞ்சையும் அறிந்து கர்த்தர் மலேசியா தேசத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணினார் என்றால் அவர் எங்கும் செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். அவர் அற்புத தேவனாக இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையதாக இருக்கிறது. தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய திருச்சபைக்கு ஊழியக்காரர்களுக்கும் எதிர் நிற்கிற ஒருவரும் இனி இது தேவனுடைய பிள்ளைகள் இதோ நிலை நின்றதை நாம் கண்டதே கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக எந்த மனிதனாக யாராக இருந்தாலும் முழங்கால் படியிட்டே ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் அவருக்கு தந்துள்ளி இருக்கிறார். ஆகவே இயேசு நாமத்தினாலே அற்புதம் நடக்கும், இயேசு நாமத்தினாலே மகிமை நடக்கும், இயேசு நாமத்தினாலே சூழ்நிலைகள் மாறும், இயேசு நாமத்தினாலே உயர்வு உண்டாகும். அவருடைய நாமத்துக்கு விரோதமாக எதுவும் செயல்பட முடியாது. அவருடைய நாமமே எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆகவே தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதை தெரிந்து கொண்டு இந்த மகனை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். இந்த மகனுக்கு இருந்த இதோ வரங்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த மகனுக்கு இருந்த வரங்களை பாருங்கள். இதோ கோலியாத்தை முறியடித்தான். ஒரு சின்னவனாக இருந்த போதிலும் அவனுக்கு விசுவாசம் இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
விசுவாசிக்கிறவன் பதறான். இதோ தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறவர்களுக்கு, இதோ தேவனை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை கண்டறியவில்லை, தேவனை தேடினாலே நமக்கு ரிவார்ட்ஸ், தேவனை தேடினாலே நமக்கு பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த மனிதன் தாவீது சின்னவனாக இருந்த போதிலும் ஒரு கோலியாத்தை அவன் முறியடித்தான். அவருடைய வரம் அவனை உயர்த்தினது, அவருடைய தாளந்து அவனை உயர்த்தினது. கர்த்தர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பது கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் எதையாவது ஒன்றை அவர் கொடுத்துதான் இருக்கிறார். ஏதோ ஒன்று உங்களுக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். 6 பில்லியன் கூட இருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உன்னை விசேஷமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உள்ள கையினால் வரைந்து வைத்திருக்கிறார். உன்னை போல குரல் யாருக்கும் அல்ல. நம்முடைய அன்பு பாஸ்டர் இந்த கார்த்திக் கமாலியாலை போன்ற ஒரு கம்பீரமான குரலும், இதோ பாடல் பாடுகிற தன்மையும் வேறு யாருக்கும் அல்ல. ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாக தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விசேஷித்த தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு செயல்பட ஆண்டவர் உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆகவே தாவீது தன்னுடைய தாளந்து, தன்னுடைய விசுவாசத்தினால் கோலியாத்தை முறியடித்து அரண்மனையிலே சேர்க்கப்பட்டான். சவுல் என்பவன் முதல் ராஜா தாவீதினிடத்திலே அன்பு கூர்ந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். தாவீது என்பவன் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனிதன், தேவனை சோஸ்தரிக்கிற மனிதன், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதன் மட்டுமல்ல, தாவீது ஒரு யுத்த வீரனாக இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? இதோ தூத்துக்குடியின் மக்களாகிய விசுவாசிகளே, நீங்கள் ஆராதிப்பது மட்டுமல்ல, கர்த்தருக்காக ஒரு சேனைகளாகவும் நீங்கள் இருக்க முடியும். ஒரு புறம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஒரு புறம் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய யுத்தம் முழங்கால் யுத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? இதோ யுத்தம் செய்து ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இதோ தாவீதை அன்பு கூர்ந்த சவுல் தாவீதை எதிர்க்க ஆரம்பித்தான். ஏன் எதிர்க்க ஆரம்பித்தான்? தாவீதை எதிர்ப்பதற்கு காரணம் சவுல். இதோ தாவீது ஒரு நாள் அரசனாக போகிறான், ஒரு நாள் அவன் மகிமையிலே முடிசூட்ட போகிறான், ஒரு நாள் அவன் ராஜ்யத்திலே தலையெடுக்க போகிறான். உங்களுக்கு வருகிற உபத்திரவம், போராட்டம், உங்களுக்கு வருகிற இன்னல்கள், அழுத்தங்கள் எல்லாம் எதனால? இதோ சத்துருவுக்கு தெரியும், உன்னை விட்டால் நீ அரசனாகி விடுவாய், உன்னை விட்டால் இந்த பட்டணத்தை சுதந்திரித்து விடுவாய், உன்னை விட்டால் இந்த தூத்துக்குடியை இயேசுவினுடைய மக்களாக நீ மாற்றி விடுவாய். ஆகவே அவன் உபத்திரம் கொடுப்பான், அவன் பலவீனமான சூழ்நிலை கொண்டு வருவான். ஆனால் எதுவும் செய்ய முடியாது. உலகத்தில் இருப்பவனிலும் நம்மிலே இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர். The one is in you is greater than the one in the world. No weapon formed against you shall be prosper. They can come against you, against your family, against your vision, but nothing can happen. Why? Because the one is in you is greater. Somebody say hallelujah. சொல்லுங்கள் hallelujah. அவர் சர்வ வல்லமையுடைய தேவனாக இருக்கிறபடியினால் தேவனுடைய பிள்ளைகளே, அத்தனை சூழ்நிலைகள் மாறின போதிலும் தாவீது கர்த்தரை உண்மையாய் பற்றி கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? கவனிங்கள், வேதம் சொல்லுகிறது, அன்பு கூர்ந்த மனிதன் இந்த சவுல் இந்த தாவீதை எதிர்த்தான். ஆனால் இந்த தாவீது என்பவன் அந்த சூழ்நிலைகளிலும் இதோ சவுலை மன்னிக்கிற ஒரு மனிதனாக, அன்பு கூறுகிற ஒரு மனிதனாக இருந்தான். அவனுடைய சுபாவத்தை பாருங்கள், குணாதிசயத்தை பாருங்கள். இயேசு வரும்போது அவரை போலவே நாம் இருப்போம். எப்படி? நம்முடைய சுபாவம், நம்முடைய குணாதிசயங்கள் அவரை போலவே காணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? இயேசுவை போலவே ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே தாவீது என்பவனை அன்பு கூர்ந்த மனிதன் இப்பொழுது எதிர்க்கிறான், பகைக்கிறான், கொலை செய்ய விரும்புகிறான். இதுதான் உலகம். உலகத்தில் உள்ளவர்கள், உலகத்தில் காணப்படும் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அன்பு கூறுகிறவர்கள், இதோ காலை பிடிக்கிறவர்கள் சில வேளையிலே காலை வாரி விடுவார்கள், சில வேளையிலே காலில் விழுகிறவர்கள் இதோ நம்முடைய தலையை மிதிக்க வருவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் உலக பிரகாரமான அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு ஒரு நாள் மாறாத அன்பு. உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அன்பை பிரசங்கித்தவர் மட்டுமல்ல, அன்பை நிரூபித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருந்து வரப்போகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா.
பலவிதமான சேலஞ்சுகள் மலேசியாவில் இருந்தாலும், காரணம் மூவின மக்கள், பல சேலஞ்ச். நம்ம இந்தியா தேசத்துல நம்ம ஒரு இன மக்களாக இருக்கிறோம், ஆனா அங்க பல இன மக்கள், பலவிதமான சேலஞ்ச். அவைகளின் மத்தியிலும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அது பாபிலோனாக இருந்தாலும் கர்த்தரோனை பிரதம மந்திரியாக மாற்ற முடியும். அது தானியேலாக இருந்தாலும், அது யோசேப்பாக இருந்தாலும், அது எந்த அந்நிய தேசமாக இருந்தாலும், கர்த்தரை உண்மையாய் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சாத்ரா மேஷ் அபினேகோ சொன்னது போல, நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரையே ஆராதிப்போம். எந்த நாவு சொன்னதோ, எந்த வாய் சொன்னதோ, அவர்களை அக்கினியிலே போடுங்கள் என்று சொல்லி அதே நாவு சொல்லுகிறது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரரே, இந்த அக்கினியிலிருந்து வெளியே வாருங்கள் என்று. இந்த தேவனை போல நாங்கள் வேறொரு தேவனை கண்டதில்லை, அவரை ஆராதனைக்குரியவர் என்று நேபுகாத்நேசர் அறிக்கையிடுகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? சொல்லுங்கள் ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் உயர்த்துகிறார். உயர்த்தி உயர்த்தி இதோ தேவனை உயர்த்தி கொண்டிருக்கும் போது இவனுக்கு பல நெருக்கங்கள். ராஜா இவனை எதிர்த்து நிற்கிறான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவனுக்கு இருந்த ஜனங்களோடு கூட ஒரு 600 பேரோட கூட ஒரு சிக்லாக் என்ற இடத்திற்கு தாவீது போகிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 28 அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது, 1 வருடங்கள் 4 மாதங்கள் தாவீது அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். தாவீது யுத்தம் செய்ய புறப்படுகிறான். அவன் பெலிஸ்தரோடு யுத்தம் செய்து அவன் திரும்பி வரும்போது இந்த சிக்லாக் என்ற இடத்தை எரித்து தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், அவர்களுடைய ஜனங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் மனைவிகளையும் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். அமலேக்கையர். இடம் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது. தாவீதுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அன்பு கூர்ந்தவர்கள் இவரை எதிர்க்கிறார்கள். எதிரி நம்மை எதிர்த்தால் பரவாயில்லை, நம் அன்பு கூறுகிற ஜனங்கள் நம்மை எதிர்க்கும் போது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. விசுவாசம் இல்லாமல் போகிறது. தலைமைத்துவத்தின் மேல் விசுவாசம் இல்லை. ஒரு ஊழியர்கள் தலைமை வகிக்கிறவர்கள் அவர்கள் மேலே விசுவாசம் இல்லாமல் போகும்போது அங்கு சிறப்பான காரியத்தை செய்ய முடியாது. தாவீதின் மேல் அவநம்பிக்கை ஏற்படுகிறது. தாவீதை அவர்கள் விசுவாசிக்காமல் போய் தாவீதை கொலை செய்ய, தாவீதை கல்லறை எடுத்து அவனை கொலை செய்யபடியாக அவர்கள் எதிர்த்து வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இதோ உலகம் உன்னை எதிர்க்கலாம், இதோ உலகத்தில் உள்ளவர்கள் எதிர்க்கலாம். உன்னோட கூட இருக்கிற நண்பர்கள், உன்னோட கூட இருக்கிற சகோதரர்கள், உன்னோட கூட இருக்கிற இதோ பிள்ளைகள், உன்னோடு கூட இருக்கிற மக்கள், உன்னோடு கூட செயல்படுகிறவர்கள், அவர்கள் உன்னை எதிர்க்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. தாவீதை எதிர்த்தார்கள். தாவீதை கல்லடி எடுத்து அவனை இதோ சாகடிக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, தம்பியே, தங்கச்சியே, நன்றாக கேட்டுக்கொள். இதோ நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். சில வேளைகளிலே நீ நம்பினவர்கள் உன்னை கைவிடலாம். இதோ நீ விசுவாசித்தவர்கள் கைவிடலாம். சில வேளைகளில் நீ தனிமையை காண வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த உலகத்திலே யாரும் இல்லையே, யாரும் கை கொடுக்கவில்லையே என்ற நிலைமை ஏற்படலாம். தாவீதுக்கு ஏற்பட்டது. தாவீது ஒன்று செய்தான். தாவீது என்ன செய்தான்? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள, அதனாலதான் அந்நிய பாஷை பேசுகிறோம். அதனாலதான் சபையை விடாமல் இருக்கிறோம். நம்ம வீட்டில இருந்து ஜெபிக்கலாம், வீட்டில இருந்து ஆராதிக்கலாம். ஏன் சபைக்கு வருகிறோம்? வீட்டில் இருந்தால் ஒருவன் 1000 பேரை துரத்தலாம். ஆனால் சபைக்கு வந்தால் 2 பேர் சேர்ந்தால் நாம் 16,000 பேரை துரத்த முடியும். ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்க முடியும். ஒரு மனமாய் செயல்பட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். 17 வயதுல ஊழியத்திற்கு அழைத்த பிறகு என்னுடைய பள்ளி படிப்பை முடித்த உடனே பைபிள் காலேஜ் போயிட்டேன். CSI ஆங்கிலிக்கன் ஐயர்வாள் சொல்லுவாங்களே, நீண்ட அங்கி போட்டு, அந்த மாதிரி போட்டு ஸ்டோல் போட்டு ஒரு ஆங்கிலிக்கன் ஃபாதருக்கு படிப்பதற்காக காலேஜில் 5 வருடம் நான் எங்க வெளியில வேலை செய்யாம ஆண்டவர் அப்படியே அழைத்தார். என்னுடைய அழைப்பு. அப்ப 20 வயதுல போய் பைபிள் ஸ்கூல் படிச்சு
25 வயசுல ஒரு ஃபாதர் ஆயிட்டேன். ஃபாதர் ஆகி ஊழியங்களை செய்யும் போது கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? முதன்முறையாக ஆங்கிலிக்கன் திருச்சபையில மலேசியாவில் ஒரு எழுப்புதல் வந்தது. அப்பதான் டிராம் செட் வாங்க ஆரம்பித்தோம், அப்பதான் கீபோர்டை எடுத்து வாங்க ஆரம்பித்தோம். ஆகவே ஒரு எழுப்புதல் வர ஆரம்பித்தது. எல்லாம் கைத்தட்டி பாட, அல்லேலூயா சொல்ல. சிலர் வந்து கேட்டாங்க, நீங்க என்ன ஏஓஜில இருந்து வந்தீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், ஏஓஜில இருந்து வரல, ஏபிசில இருந்து வரல. நான் வந்தது எப்படி? பைபிளை படிங்க, அதன் பாரி செய்யுங்க, கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஆக எழுப்புதல் வந்தது. 50 பேர் இருந்தாங்க, 500 பேர் வந்தார்கள். ஆகவே கொஞ்ச நாட்களில் ஒரு 7 வருடங்கள் 500 பேர். அப்படியாக 3 சபையை ஸ்தாபித்தோம். அப்படியாக ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 1997 ஒரு சினிமா அரங்கத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டோம். அதை சபையாய் மாற்றணும். ஜனங்கள் எதிர்த்தார்கள், அன்பு கூர்ந்தவங்க எதிர்த்தாங்க, எழுப்புதல்ல பங்கு கொண்டவர்கள் எதிர்த்தார்கள். அவர்கள் சொன்னாங்க, ஆண்டவர் இங்கதான் இருக்கிறார், அங்கே எப்படி இருப்பார்? நீயே மோசமான ஆளா இருக்க, உனக்குள்ளேயே ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவி உனக்குள்ள வந்திருக்கிறார், ஏன் ஆண்டவர் அந்த கட்டடத்துக்கு வர முடியாது? அதை நம்ம மாற்றி அமைப்போம். இல்ல, யாரும் ஒற்றுக்கொள்ளல. இந்த ஐயர்வாள் எங்களுக்கு வேணாம். ரிமூவ் த clergy, this agenda, the last agenda சொல்லிட்டாங்க. அப்ப என்னைய மாற்றணுன்ற சூழ்நிலை. எனக்கு உதவியா இருந்தவர், என்னோடு கூட செயல்பட்டவர், அவர் மரித்து விட்டார். அவர் வந்து இந்தியால இருந்து வந்தவர் தான், திருநெல்வேலி ஏரியில இருந்து வந்தவர். அவர் தான் பிஷப்பா இருந்தார். 20 வருஷம் பிஷப், 40 வருஷம் ஊழியக்காரராக இருந்தார். அவர் இறந்த உடனே எனக்கு சப்போர்ட் இல்லை. இன்னொரு சைனீஸ் பிஷப் அவர்கள் வந்துட்டார். என்ன செய்வதுன்னு தெரியல. அப்ப என்னைய மாற்றி வேறொரு இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப சென்னையில இருந்து தூத்துக்குடி அனுப்பினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நடு மையமான ஈப்போ என்ற ஒரு பட்டணத்திற்கு அனுப்பினாங்க. கூடிய சீக்கிரத்துல உங்க ஊழியக்காரர் வந்து அங்க கலக்குவார். நல்லா கைத்தட்டுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே நடந்தது என்ன? என்னை மாற்றி அங்க கொண்டு வந்த உடனே அங்க பெரிய ஒரு எழுப்புதல், கர்த்தரை ஆராதிப்பது, ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை சோத்தரிப்பது, இப்படியாக இருந்தது. இங்க வந்தா மறுபடியும் பயங்கர பாரம்பரியமான ஒரு சபை. 60 ஆண்டுகளாக சபை இருக்கிறது. புதன்கிழமை ஆராதனைக்கு ஒரு 15-20 பேர் தான் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பேர் வருவாங்க. ஆகவே பல வருடங்களாக இருக்கிற சபை. ஆனா சபையின் பெயர் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் சபை. ஆகவே அந்த சபையில போன எனக்கு சந்தோஷம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சபை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் தான் நம்முடைய ஒன்லி கம்பேனியன். காலையில் எழுந்த உடனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்க. அவர் தான் நம்ம கூட இருக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஆகவே என்ன செய்வேன்னு தெரியல. நான் பிரசங்கம் பண்ண நடந்தா கமிட்டியில் உள்ளவங்க நடக்க கூடாதுன்னுவாங்க. ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணக்கூடாது. மறுபடியுமா என்ன செய்வதுன்னு தெரியல. பைபிள் வாசித்தா 2 பேர் கேண்டல் பிடிச்சு நிற்பாங்க. இது வந்து ரோம்ல அந்த நாட்கள்ல கத்தகோம் குகை உள்ளுக்கு அவங்க பைபிள் படிக்கும் போது கேண்டல் தேவைப்பட்டது. இப்ப எலக்ட்ரிசிட்டி இருக்கும் போது கேண்டல் பிடிச்சிட்டு நிற்பாங்க 2 பேர். சரி பரவாயில்ல நில்லுங்க. அப்புறம் முன்னுக்கு வந்து ஆல்டர்ல பவுடான் பண்ணணும். அப்படி ஆல்டர்ல அப்படி பவுடான் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் அங்க இருக்கிறார் ஆல்டர்ல அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:13-16 சொல்லப்படுகிறது, நாமே தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? அப்படியான ஒரு சூழ்நிலை. ஆகவே அந்த இடத்துக்கு போனா கண்ணீர் தான் எனக்கு வந்தது. நன்றாக கவனிங்கள். 1997 ஆண்டு நான் அங்க போயிருக்கிறேன். அந்த 97 ஜூலை மாதம் நான் அங்க போய் ஊழியத்தை ஆரம்பிக்க உடனே என்ன செய்வேன்னு தெரியல. ஒரு ஆன்பில்ஸ் அடிக்கல, ஒரு அப்பதான் வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, அதெல்லாம் இல்லை. 97 அந்த பட்டணத்துல போய் ஆண்டவரே நீங்க தான் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்ப அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு எழுப்புதல் கூட்டம் மாதிரி செய்வோம், புதன்கிழமை இல்லை, நீங்க முதல் நற்கரணை வைங்க, அப்புறம் தான் நீங்க மற்ற காரியங்களை செய்ய முடியும். சரின்னு புதன்கிழமை நற்கரணை முடிந்து 15 பேர் தான் வருவாங்க. ஒரே மாசத்துல 100 பேர் வந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிறகு அடுத்த மாதம் பார்த்தா இன்னும் 150 பேர் வந்துட்டாங்க. ஒரு 1.5 மாத காலகட்டத்தில். ஒரு 8வது மாதம்லாம் நிறைய 150 பேர்கிட்ட வந்துட்டாங்க. என்ன எப்படி வந்தாங்க எனக்கே தெரியல. ஒரு ஆம்பில்ஸ் அடிக்கல, எங்கேயுமே யாட்டையுமே விளம்பரப்படுத்தல, ஒண்ணுமே செய்யல. அப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஜனங்க கமிட்டி கிட்ட சொன்னா அவங்க கை கட்டி முறைக்கிறாங்க. இது என்ன பெரிய காரியமா அப்படின்னு பார்க்கிறாங்க. ஆத்துமக்கள் வராங்க, துண்ணூறு பூசிக்கிட்டு வராங்க, பிசாசு ஓடுகிறது, அற்புதம் நடைபெறுகிறது.
அதெல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கு வியப்பா இல்லை. அவர்கள் எல்லாம் ஒரே கமிட்டி, நாங்க தான் ஆளுவோம், ஜெனரேஷனை நாங்க தான் இருப்போம்னு சொல்லி. ஆகவே செப்டம்பர் மாதம் ஒரு கடைசி காலகட்டம். அந்த செப்டம்பர் மாதத்துல அதே வருஷத்துல 2 மாசத்துல ஒரு நாள் பயங்கரமான மழை. அந்த மழையின் சூழ்நிலையில நான் போற அங்கி போட்டுக்கிட்டு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் யோசிச்சேன், யார் தான் வர போறா அப்படின்னு. கண்ணை திறந்து பார்த்தா சபை நிறைந்து ஜனங்கள் வெளியே நிற்கிறாங்க, ஒரே மழை. நான் யோசித்தேன், இது ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. எப்படியாக பாஸ்டர், இந்த அன்பு பாஸ்டர் கார்த்திக் அவர்களை கொண்டு வந்து இந்த குறுகிய காலகட்டத்தில் இப்படி பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை உண்டாக்கி ஆண்டவர் இப்படியான ஒரு அழகான எல்சிடியை போட்டு இதோ தேவனுடைய பிள்ளைகளை எழுப்புதல் உண்டாக்குகிறாரோ, இது சாதாரணமான காரியம் அல்ல. இது தேவன் போட்ட அபிஷேகம், இது தேவன் அழைத்த அழைப்பு, இது தேவன் உண்டு பண்ணின ஆலயம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? பயங்கரமான ஜனங்கள், உழவு கூட்டம் பார்த்தோன்னே ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நான் சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆகவே என்னுடைய பிள்ளைகளை, அப்ப சரி ஆண்டவரை என்ன செய்வது? அப்பதான் ஆண்டவர் தெளிவா பேசினார், நீ ஒரு சபை ஆரம்பி. அப்ப நான் ஆண்டவர் சொன்ன, எப்படி ஆண்டவரை சபை ஆரம்பிக்கிறது? ஏனென்றால் எனக்கு பிடிக்காது. என்னன்னா சபையில இந்த ஆளுங்களை எடுத்து கொண்டு போய் ஒரு சபை ஆரம்பிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் இருந்த பந்திங், நான் இருந்த அந்த சென்னை என்ற அந்த பகுதி இருந்த அவ்வளவு தூரம் இருந்த இடத்துல சபையை நான் ஆரம்பிக்கல. புதிதான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். 2 மாதம் தான் ஆகிறது. எங்க ரோடு எங்க இருக்கிறது, எங்க ஆளுவார் இருக்கிறது, எங்க இருட்டு ஆளுவா இருக்கிறது எனக்கு தெரியாது. எல்லாம் வித்தியாசமான ஒரு இடம். ஆகவே எப்படி இந்த இடத்துல நம்ம சபையை எப்படி ஆரம்பிக்கிறது? ஆனா ஆண்டவர் விசுவாசம் கொடுத்தார். ஆகவே இந்த ஜனங்கள்ட்ட ஒரு லெட்டர் நான் எழுதினேன். என்ன எழுதினேன் அப்படின்னா, பிஷப்க்கு, பிஷப் 3 மாசத்துல நான் ஆங்கிலிக்கன் சர்ச் விட்டு வெளியாகிறேன். சரித்திரத்துல தான் முதல் முறை ஒரு ஃபாதர் அந்த சிஎஸ்ஐ சபை விட்டு வெளியாகி ஒரு சபை ஆரம்பிக்கிறது. ஆகவே நான் வெளியாகிற 3 மாசத்துல அவங்க பார்த்தாங்க, 3 மாசம் விட்டா இவன் ஆளெல்லாம் கொண்டு போயிருவான். ஏன் 3 மாசம் எழுதினேன்னா, 26ஆம் தேதி 12வது மாதம் நான் என்னோட கடைசி நாள் எழுதினேன். நான் விசுவாசித்தேன். நான் என்ன தெரியுமா யோசித்தேன், இந்த 26, 25, 26 நம்ம தேதி நம்ம வெளியானோமா, 25ஆம் தேதி நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணுவோம். அப்ப 26ஆம் தேதி வெளியாகும் போது ஒரு கூட்டம் நம்மளோட வரணும்னு நான் யோசித்தேன் மாம்சத்துல. ஆகவே நான் யோசித்தேன். ஆனா பிஷப் எல்லாம் யாரோ வந்து பேசினாங்க. நான் எடுத்த தீர்மானத்தை மாற்ற முடியல. அவங்க சொல்லிட்டாங்க, அடுத்த வாரமே வெளியாயிருட்டாங்க. எங்களுக்கு விட்டு நீ அடுத்த வாரமே வெளியாயிரு. எங்க போகுதுன்னு தெரியாது, சர்ச் இல்ல, இடம் இல்ல, ஜனங்கள் எல்லாம் சும்மா வந்தவங்க அற்புத அடையாளத்திற்காக வந்த ஜனங்கள் எப்படின்னு தெரியாது. ஆக இங்க இருந்து பார்த்த ஒரு சின்ன ஒரு இடத்தை நாங்க போய் பார்த்தாங்க. சைனீஸ் மேன், சரி நீங்க அதை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த கட்டடத்தை கொடுத்தார். இவரை நம்ப முடியான்னு சொல்லி அவர் கையில ஒரு பணத்தை கொடுத்தோம். ஒரு சகோதரர் வந்தார், பாஸ்டர் நான் மிஷன் ஊழியத்திற்கு அனுப்புற பணத்தை உங்களுக்கு கொடுக்கிறத பயன்படுத்துங்க. பார்த்தேன் ஒரு 500 வெள்ளி இருந்தது. சரி நான் அதை வாடகை பணமா கொடுத்து ஒரு இடத்தை எடுத்தோம். முதல் ஆராதனை நம்ம நடத்துவோம். ஆண்டவரை என்ன செய்வோம், நாள் ஓடி ஓடி இப்ப ஊழியம் செய்யாம எப்படி இருக்கிறது? ஏன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெளியாகும் போது என்ன செய்வதே தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு கட்டணம் கிடைத்தது. அதை சுத்தம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு ஆளா வந்தாங்க. ஒருத்தர் ஃபேன் போடுறனாரு, ஒருத்தர் காப்பேட் போடுறனாரு, ஒருத்தர் நாற்காலி போடுறனாரு. எப்படி எங்கிருந்து வரீங்கன்னு அவர் சொன்னாரு. இந்த 3 மாதத்துல நடந்த அற்புதங்கள், எனக்கு கிடைத்த சுகம், நான் வந்து இந்த ஆஸ்மாவிலிருந்து விடுதலையானது என்னுடைய மனைவி, இதோ இந்த மகளுக்கு பிசாசின் விடுதலையானது. ஆகவே நாங்கள் வருகிறோம் பாஸ்டர், நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு. அந்த மறு வாரமே ஆலயத்தை ஆரம்பிக்கும் போது 150 பேர் சபைக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆங்கிலிக்கன்ல இருந்து வந்தவங்க அல்ல, கர்த்தர் அப்படி ஜனங்களை கொண்டு வந்தார். அதுல இருந்து ஒரு 10% வந்திருப்பாங்க, நிச்சயமா இருந்தாங்க. சோ ஆகவே சபை ஆரம்பித்தோம். நாங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தோம். என்ன தெரியுங்களா, இந்த இருக்கிற இடம் நாங்க 2 வருஷம் தான் இருப்போம். 2 வருஷம் தான் அக்ரிமெண்ட். இதுக்கு பிற்பாடு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த இடத்துல என்னை கொண்டு வரும் போது ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகத்தை போட்டு ஆண்டவர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நிரந்தரமான ஒரு மகிமையான ஸ்தலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது நிச்சயம். என்னுடைய பிள்ளைகளை, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நான் நினைப்பது ஒன்று, ஆனால் தேவன் செய்வது அதைவிட மகிமையானதாக இருக்கும், அதைவிட மேலானதாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நடந்தது என்ன? 2 வருடமாக போகிறது. என்ன செய்வேன்னு தெரியல. கட்டணம் ஒன்னும் கிடைக்கல.
திடீர்னு நான் கோலாலம்பூர் என்னுடைய தலைநகருக்கு நான் போகிறேன். அந்த இடத்துல போய் ஊழியங்களை செய்யும் போது எனக்கு ஒரு ஆம்பிள்ஸ் கிடைத்தது. அதுல பார்த்தேன் 230 லட்சத்துக்கு ஒரு கட்டடத்தை சைனீஸ் பீப்புள் வாங்கி இருக்கிறாங்க. 230 லட்சம் 23 மில்லியனுக்கு ஒரு கட்டடத்தை வாங்கி சபையா மாற்றி இருக்கிறாங்க. நான் உடனே ஜெபம், ஆண்டவரே நாங்கள் சைனீஸ் இல்லை, ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? உங்களால் அதே நன்றாக கவனிங்க, உங்களால் அதே அற்புதத்தை ஆண்டவரே நீங்கள் செய்ய முடியும். எங்களுக்கு 10%, அதுல இருந்து 10% கொடுத்தா போதும். எங்களுக்கு 23 மில்லியன் வேணாம், 2.3 மில்லியன், 23 லட்சத்துக்கு எங்களுக்கு ஒரு கட்டணம் கொடுத்தால் போதும் என்று சொல்லி மனதில் நினைத்து ஜெபம் பண்ணி நான் வரும்போது ஒரு தாயார் சொல்றாங்க, பக்கத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஒரு ஸ்டேடியம் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஆகவே 2 வருஷம் முடிய போகுது. ஆகவே நாங்க எடுத்த தீர்மானத்தின்படி இந்த 2 வருஷத்துல இந்த வாடகை இடத்தை விட்டு நாங்க வெளியாகணும் அப்படின்னு சொல்லி அங்க போய் அந்த பாஸ் போய் பார்த்தோம். அந்த ஓனரை போய் பார்த்தோன்னே அந்த சைனீஸ் மேன் சொன்னாரு, இந்த பில்டிங்கை நாங்க விற்க போறோம், அப்ப வித்துருங்க. எவ்வளவுன்னு கேட்டா 5 மில்லியன் சொன்னாரு. நான் சொன்னேன், கவனிங்க, கஜானால பணம் இல்லை, யார்ட்டையும் காசு இல்லை, அப்ப சபை ஆரம்பித்திருக்கிறோம், 2 வருஷம் ஜனங்கள் ஒரு 200 பேர் சபைக்கு இப்ப வராங்க. அப்ப அவர்கிட்ட சொன்னோம், இதோ 5 மில்லியன் முடியாது, ஆனால் எங்களுக்கு 10% எவ்வளவு, 2.3 மில்லியன் நீங்க கொடுத்தா நாங்க வாங்கிக்கிறோம். அவர் முடியவே முடியான்ட்டார். சரி, நாங்க போயிட்டோம். அந்த கட்டடத்தை பார்க்க போனப்ப ஒரு இன்னொரு சபையில் உள்ள பிரதரை கூப்பிட்டேன், பிரதர் மெர்சிடிஸ் வேன் நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க வாங்க என்னை கூட்டு போங்க, இந்த ஓனரை பார்க்கணும், அட்லீஸ்ட் மெர்சிடிஸ் வேன் பார்த்தாது கதவை திறப்பான். அவர் ஒரு மெர்சிடிஸ் கொண்டு வந்தார். எப்படி தெரியுங்களா, டங்கடக்கன்னு ஓட்ட மெர்சிடிஸ் கொண்டு வந்தார். சரின்னு அந்த ஓட்ட மெர்சிடிஸ்லயே சரின்னு இங்க இருந்து போய் நான் அந்த ஓனரை பார்த்தேன். அவர் சொல்லிட்டாரு 5 மில்லியனுக்கு மேல கீழே இறங்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு ஊழியத்தை செய்யறோம். 6 மாசம் ஆயிருச்சு. 6வது மாதம் நானும் மனைவியும் சென்று லண்டன்ல ஊழியத்தை முடிச்சிட்டு விமானத்துல வந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, இப்ப போய் அந்த சகோதரனை சந்தி என்று சொன்னார். சரின்னு சொல்லி இப்ப விசுவாசம் வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீர்கள்? பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஒரு அறை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசம் வந்துருச்சான்னு. சோ விசுவாசம் வந்த உடனே மெர்சிடிஸ் வேணா நான் கூப்பிடல, சாதாரண ஒரு கார் என்கிட்ட இருந்தது. அந்த கார் எடுத்துக்கிட்டு இங்கே இந்த சைனீஸ் மேனை போய் பார்த்தேன். அவன் சொன்ன, பிரதர் இந்த பில்டிங் எங்களுக்கு கொடுங்க. அவர் சொன்னார் 5 மில்லியன். நோ, நான் ஆர்டர் எடுக்கிறது 2.3 மில்லியன், நீங்க கொடுத்தா வாங்கிக்கிறோம். சரி எடுத்துங்கன்ட்டாரு. 2.3 மில்லியனுக்கு எடுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. பெரிய ஆச்சரியம். சரி சந்தோஷம். சரின்னு வந்து நாங்க கேட்கிறேன், ஐயா 2.3 மில்லியன் எவ்வளவு இருக்குன்னு ட்ரெஷரை கேட்டா அவர் சொன்னாரு, மாதம் நம்ம வருமானமே 2000 வெள்ளி பாஸ்டர், பிரேய ஒரையருக்கு பணம் போயிரும், கட்டடத்திற்கு பணம் போயிரும். ஏனென்றால் நான் சம்பளம் எடுப்பது கிடையாது, இந்நாள் வரையில் நான் எடுத்தது இல்லை. ஊழியத்துக்கு போனா அவ்வளவுதான், அதாவது சம்பளம் என்று இந்நாள் வரை நான் எடுப்பது கிடையாது. ஆகவே சரி என்று சொல்லி அவங்க கேட்டா பணம் இல்லைன்னாங்க. சரி விசுவாசமா இருப்பா. அவர் சொன்னாரு, ஒரே வாரத்துல நீங்க வந்து ஏர்னஸ்ட் டிபாசிட் கட்டணும் 50,000 வெள்ளி. இது எங்க எப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு என்னோட ஆபீஸ்ல மண்டே வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். சரின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஃப்ரைடே ஆயிடுச்சு, வெள்ளிக்கிழமை. அமர்ந்திருக்கும் போது ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு ஹேண்ட்பேக்கோட வந்தாங்க. வந்த உடனே அவங்க கேட்டாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி நீங்க ஒரு பில்டிங் வாங்க போறீங்களா, அந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு. நான் சொன்னேன் ஆமா அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, எவ்வளவு பாஸ்டர், எவ்வளவு உங்களுக்கு வேணும்? நான் அவங்க ஒரு பெண், என்னதான் செய்ய முடியும், சாதாரணமா வராங்க, அவங்க என்னதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லுன்னு சொல்ல 50,000 வெள்ளிமா அப்படின்னு. அவங்க ஹேண்ட்பேக் எடுத்தாங்க, ஒரு செக் எடுத்தாங்க, 50,000 வெள்ளி எழுதி கொடுத்துட்டாங்க. என்ன 50,000 வெள்ளி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நேரா போய் அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் சொன்னாரு, ஒரே மாசத்துல இன்னும் 1,80,000 வெள்ளி கொடுக்கணும்னாரு. என்ன செய்வேன்னு தெரியல, 1,80,000 வெள்ளி எங்க தேடுறது? சரி பரவாயில்ல விசுவாசிப்போன்னு சொல்லி 50,000 வெள்ளியை கொடுத்துட்டு புதன்கிழமை 6 நாள் எல்லாம் விசுவாசித்து ஜெபம் பண்றோம். ஜனங்கள் வந்தாங்க. ஒரு அம்மா வந்து வீடை விற்கிறேனாங்க. நான் சொன்னேன் வீடை விற்க வேணாம். இன்னொரு அம்மாவட்ட நான் சொன்னேன், உங்க கழுத்தெல்லாம் தலையெல்லாம் கொடுக்க வேணாம், உங்களால் முடிந்ததை நீங்க செய்யுங்க, உணர்ச்சி வசப்பட்டு இப்போ வந்து எதையும் செய்திடாதீங்க, கணவன்கிட்ட போய் பேசிட்டு அப்புறம் கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு. பிறகு நாங்கள் சேகரித்தோம். 1,50,000 வெள்ளி வந்துருச்சு. ஒரு மாசம் ஆக போகுது. இன்னும் 30,000 வெள்ளி தேவை. என்ன செய்யறேன்னு தெரியல. எனக்கு ஒரு கார் இருந்தது, இந்த காரையாவது வித்துருவோன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், கார் வாங்குறது யாரா இருக்கிறாங்கன்னு. கடைசி நாள் இப்போ 1,80,000 கொடுத்துடணும், டிபாசிட் கொடுக்கணும். உடனே ஒரு பிரதர் வந்தார், 3-4 பேர் வந்தாங்க. அதுல ஒரு பிரதர், அவருடைய பேர் வந்து கண்ணன் அப்படின்னு சொன்னார். அவர் வந்தார். அவர் வந்து
ஃபாதர் இந்த மாதிரி நான் கார் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர் இந்துக்காரங்க மோஸ்ட்லி ஃபாதர்னு வாங்கல. அவர் சொன்னார், ஃபாதர் இந்த காரை வாங்குறேன். சரி எவ்வளவுன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் 30. என்ன ஃபாதர் 20,000 வெள்ளி தான் வரும் 30ன்றீங்க? நான் சொன்னேன் இல்லையா, நாங்க இந்த கட்டடம் வாங்க போறோம், அதனாலதான் 30,000 வெள்ளி. அப்ப அவர் சொன்னாரு, சரி ஃபாதர் நான் அந்த காரை வாங்கிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்தேன். அவர் பணம் 30,000 வெள்ளி என்ற கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, சாவியை திரும்ப ஏன்டே கொடுத்துட்டாரு. ஒரு இந்து சகோதரர், யோசிச்சு பாருங்க, ஒரு இந்து சகோதரர் அந்த சாவி ஏன்டே கொடுத்து, நீங்க எப்படி ஃபாதர் ஊழியம் செய்வீங்க, அதனால காரை நீங்களே வச்சுங்கன்னு கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், யார் அவர்னு யாருன்னே தெரியாது. இன்ன வரைக்கும் யாருன்னே தெரியாது. அவர் அன்னைக்கு வந்தாரு, காணா போயிட்டாரு, அவ்வளவுதான். சோ 1,80,000 போட்டு நாங்க 2,30,000 வெள்ளி கட்டிட்டோம். இப்ப அடுத்து ஏறக்குறைய 2 மில்லியன் நம்ம கட்டணும். என்ன செய்வேன்னு தெரியல. சோ நாட்கள் ஓடுது, 3 மாசத்துல செய்யணும். பாருங்க, ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு மினிஸ்டருடைய மனைவி ஆலயத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அற்புத சுகம் கிடைத்தது. அப்ப மினிஸ்டரை சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் சொன்னாரு, சரி நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி லோனா இந்த பணத்தை தரேன்னு 2 மில்லியன் ஒரு லோனா, ஃப்ரெண்ட்லி லோனா கொடுத்தாரு. கட்டடத்தை வாங்கணும். எப்ப? இயர் 2000ல ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை வாங்கி அதை பிரம்மாண்டமா செய்து ஏர் கண்டிஷன் போட்டு 1000 நாட்களிய போட்டுட்டேன். விசுவாசத்துல ஜனங்கள் 200 பேர் தான் சபையில இருக்கிறாங்க. விசுவாசம் 1000 நாட்களிய போட்டேன். போட்டு சபையை துவக்க போகிறோம். பிரதர் மோகன் சிலாசஸ் வந்தார். ஃபாதர் பக்மன் வந்து திறப்பு விழா செய்தார். ஆகவே ஆலயத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். கர்த்தர் அற்புதம் செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? சொல்லுங்க அல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியம்! ஜனங்களுக்கு ஆச்சரியம், எல்லாருக்கும் ஆச்சரியம். பாருங்க, சபை பிரம்மாண்டமாய் பலமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாள்ல ஜனங்கள் 250, 300, 400, 500, 600 என்று ஜனங்கள் பெருக ஆரம்பித்தாங்க. சோ ஜனங்கள் அதிகமா வர சபைகளை ஸ்தாபிக்க ஆரம்பித்தோம். 1 சபை, 2 என்று 3 சபைகளை ஆரம்பித்தோம். இப்படியாய் நடந்து கொண்டிருக்கும் போது கவனிங்க, ஆண்டவர் விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சையை ஆண்டவர் அனுமதித்தார். என்ன நடந்தது? அந்த மந்திரி என்ன செய்தார்? நான் கொடுத்த பணத்தை எல்லாம் திரும்ப கொடுங்கன்னு கேட்டார். நாங்க சொன்னோம் மாதம் மாதம் கொடுக்கிறோம். அவர் சொன்னா இல்ல, நீங்க ஒரேடியா எங்களுக்கு கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு லோன் எடுத்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னார். நாங்க என்ன செய்தோம்னா, நாங்க லோனை எடுக்க கிடையாது, பேங்க்ல நாங்க லோன் எடுக்க மாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? அந்த மாதிரி தான் அந்த மந்திரி உதவி செய்தார். நாங்க பேங்க்ல லோன் எடுக்க மாட்டோம்னு சொன்னோம். சில பிரச்சனைகள் வந்தது, சில போராட்டங்கள் வந்தது. மந்திரிக்கும் நமக்கும் போராட்டம் தான். யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமான போராட்டங்கள் வர ஆரம்பித்தது. ஆகவே என் மேல ஒரு 6 கேஸ் போட்டாங்க. போராட்டங்கள் நடந்தது. ஆனா விசுவாசத்தை விடாம நாங்க கர்த்தரை ஆராய்த்து கொண்டே இருந்தோம். நடந்தது என்ன தெரியுங்களா? 2006ல அந்த கட்டடத்தை விட்டு நாங்க போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த கட்டடத்தை நாங்க வாங்கணும். ஏன்னா பேரை நாங்க மாற்றிட்டோம். எங்க பேர்ல ட்ரஸ்டில் இருந்த பேர் இப்பொழுது வேறொரு ஓனர், அவருடைய ப்ராக்சின்னு சொல்லுவாங்க, அப்படியாக அவர்கள் பேர்ல மாற்றப்பட்டு கட்டடத்தை இழந்துட்டோம். நாங்க வெளியாயிட்டோம். ஆலயம் மூடப்பட்டது. ஆலயம் மூடப்பட்டோன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரே சந்தோஷம். யாருக்கு? ஊழியக்காரர்களுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். சபை மூடப்பட்டது. இனி தாவீதின் கூடாரம் இல்ல. தாவீதின் கூடாரம் கட்டடம் இல்ல, தாவீதின் கூடாரம் நீங்களும் நான் தாவீதின் கூடாரம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவர் மேல அன்பு வைத்திருக்கிறோமே. தாவீதின் கூடாரம் என்பது ஒரு கட்டடம் அல்ல. ஆகவே நாங்கள் என்ன செய்தோம்னா, வெளியில நாங்கள் தள்ளப்பட்டோம். எவ்வளவுதான் நாங்கள் ஒரு 2 லாயரை வைக்கிறோம், முடியல. அவர்கள் மினிஸ்டர், அவங்க வைத்திருக்கிற 14 லாயர், பெரிய பெரிய லாயர். நம்ம அந்த அளவுக்கு முடியாது. ஆகவே போராடுறோம் முடியல. ஆகவே கட்டடத்தை வெளியாகி எங்கேயாவது ஒரு கட்டணம் எடுக்கணும், யாரும் கொடுக்க மாட்டாங்க. கட்டடம் இல்ல. ஒரு மாதம் 2 மாதம் ஒரு முறை ஒரு இடம், பிறகு ஹால் எடுப்போம். சில ஹால்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் இன்னொரு ஹால்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. நம்புங்க, ஒரு வாட்ஸ்அப் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்ப. ஆனா நடந்தது என்ன? ஜனங்க எப்படியாவது ஆராதனைக்கு வந்துருவாங்க. ஜனங்கள் எல்லாரும் வந்துருவாங்க. ஜனங்கள் விடல. அந்த ஒரு மனம், தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஊழியக்காரோடு இணைந்து நிற்கிற ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமானது. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனமாக இருக்கணும், ஒற்றுமை. நான் ஒரு மனிதனை அறைந்தா ஐயோடுவான், ஆனா ஒரு மனிதனை குத்துனா கீழே விழுந்துருவான். நம்புறீங்களா இல்லையா? குத்துனா கீழே. ஏன் சொல்லுங்க? நம்முடைய விரல்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் பலமுடையது. அந்த மாதிரி
தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனதோடு இருக்கணும். எந்த சூழ்நிலை நடந்தாலும் தேவனுடைய திருச்சபைக்கும் அழைத்த அழைப்பிற்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து இதோ வாக்குத்தத்தங்களை பெற்று தேவனுடைய பிள்ளை சபைக்கு உண்மையாய் உத்தமாய் இருக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளே, திருநெல்வேலியே நமக்கு சொந்தமாக மாற்றப்படும். இந்த தூத்துக்குடியே நமக்கு சொந்தமாய் மாற்றப்படும். இந்த பட்டணமே நமக்கு சொந்தமாய் மாற்றப்படும். எங்களுக்கு வந்த எதிர்ப்பு கொஞ்சமல்ல, அவ்வளவு அதிகம். ஆனால் அவைகளின் மத்தியிலும் நாங்கள் அசைக்கப்படாமல் இருந்ததற்கு காரணம் சபை மக்கள் ஒற்றுமையாக இருந்தபடியினால். வெளியில 1000 பிரச்சனை வரலாம், வெளியில பலவிதமான தீமைகள் நடக்கலாம், வெளியில பலவிதமான ஆயுதங்கள் காணப்படலாம், வெளியில பலவிதமான போராட்டங்கள் காணப்படலாம். ஆனால் உள்ள தேவ சமாதானம் இருக்கணும். உள்ள போராட்டம் இருந்தால் முடியாது. நம்ம ஒற்றுமையாய் உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு இருக்கும் போது வெளியிலிருந்து எத்தனை அம்புகள் வந்தாலும் சரி, வெளியிலிருந்து எத்தனை தோட்டாக்கள் வந்தாலும் சரி, வெளியிலிருந்து எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளை யாரும் அசைக்க முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ரெமா கதனபோ ஷண்டபரியாரபோ ஷேக்கரே. ஆகவே 6 வருடங்கள் நாங்கள் வெளியில இருந்தோம். 6 வருடங்கள் சர்ச் இல்ல, அங்கங்க வாடகை. ஏன்னா வாடகை கொடுக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க. மந்திரி கால் பண்ணி சொல்லுவார், அந்த இடம் முடியாது. 6 வருடங்கள் யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. 6 வருடங்கள் ஆராதனையை விடல. ஆண்டவரை துதிக்கிற துதி நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு வருடம் 12 மணி நேரம், முதல்ல 6 மணி நேரம் ஆரம்பிச்சோம், அப்புறம் 12 மணி நேரம் ஆரம்பிச்சோம். கடந்த ஆண்டு 12 நாள் இரவும் பகலும் இடைவிடாமல் ஆண்டவரை துதித்து ஆராதித்தோம். இந்த வருடம் 13 நாள் 24 மணி நேரமும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அடுத்த வருடம் 14 நாள், அதுக்கு அடுத்த வருடம் 15 நாள். ஏனென்றால் தாவீதின் கூடாரத்தில் இடைவிடாத ஆராதனை இருந்தது. ஒரு நாள் வரும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் மத்திய வானத்திலே வரும்போது ஆண்டவருக்கு பார்ப்பார், இதோ கர்த்தருக்காக ஆராதிக்கிற ஒரு கூட்டம். இதோ பாச கார்த்திகேயுடைய சபையில தாவீதின் கூடாரத்தில் எங்கெங்க இருக்கிறதோ அங்கே தேவனுடைய மகிமை, தேவனுடைய தூதர்கள், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபைகள் வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். பாஸ்டர் சொன்னார் 12 மணி நேரம் துதி ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? துதியின் வல்லமை பெரியது. ஆமென் சொல்லுவோமா? துதிக்க துதிக்க தேவனுடைய பிள்ளைகள் புதிய பலன், புதிய கிருபை, புதிய தயவு உண்டாகும். ஆண்டவரை எக்காலமும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். 6 வருடமானது. 6வது வருடத்துல 2006 இருந்து 2011 வரைக்கும் எங்களுக்கு கட்டடம் இல்லை. 2011 20 வருஷமா மந்திரியா இருந்த அந்த மந்திரி தோல்வி அடைந்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் எதையும் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? மந்திரியா இருந்தாலும் சுந்தரியா இருந்தாலும் யாரை எதிர்த்து நிற்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? சோ நடந்தது என்ன? 6 வருடம் கழித்து அந்த கட்டடத்தை நீங்களே எடுத்துக்கங்க, ஆனா எங்களுக்கு 23 லட்சத்தை கொடுங்கன்னு கேட்டார். 2.3 மில்லியனை கொடுங்கனாரு. எப்படி 23 லட்சம் கொடுக்கிறது? ஏன்னா சர்ச் எல்லாம் ரெனோவேஷன் பண்ணி எல்லாம் 5 மில்லியன் எல்லாம் கம்ப்ளீட்டா செய்தோம். இப்ப சர்ச்சில் ஒண்ணுமே இல்லை. கரண்ட் எடுத்துட்டாங்க, லைட் எடுத்துட்டாங்க, காப்பேட் எடுத்துட்டாங்க, மேஜ் எடுத்துட்டாங்க. ஒன்றும் சர்ச்சில் எம்டியா, எல்லாம் புல்லும் இதோ மரமும் முளைத்து ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஒரு பாழடைந்த கட்டடமாகிவிட்டது. இப்ப 2.3 மில்லியனுக்கு மறுபடியும் கேட்கிறாங்க. நாங்க ஜெபம் பண்ணோம், விசுவாசித்தோம். அன்றைக்கு காக்கா விட்டு அனுப்பி ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு தேவ தூதனை விட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாங்க பேங்க் லோன் எடுக்க போறதே கிடையாது. ஜெபம் பண்ணோம். தேவனுடைய பிள்ளைகளே நம்புங்க, நாங்க 1 லட்சம் தான் கலெக்ட் பண்ணணும். என்ன செய்வேன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு சைனீஸ் பிரதர் இந்த சபை இந்த காரியங்களை கேள்விப்பட்டு அவர் என்னை பார்த்து 7 லட்சம் வெள்ளி கொடுத்தார். 6 லட்சம் வெள்ளி கொடுத்து இன்னொரு லட்சம் அவரு அந்த லாயர் ஃபீக்கா கொடுத்தார். 7 லட்சம் வெள்ளி கொடுத்தாரு. கடனுக்காக அல்ல, அப்படியே டொனேஷனா கொடுத்தாரு. நான் கேட்டேன், பிரதர் ஏன் இந்த 7 லட்சம் எப்படி கொடுத்தீங்க, என்ன அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்ல நான் பார்க்கிறேன், இதோ உங்களுடைய உத்தமத்தை பார்க்கிறேன்னு சொன்னார்.
கொஞ்ச நாள் ஒரு மாசம் உத்தமம் தெரியுமா யாருக்காவது? தெரியாது. இது கர்த்தர் செய்கிற காரியம். இன்னும் எங்களுக்கு 1.6 மில்லியன் 16 லட்சம் தேவை. எப்படி? மலேசியாவில் இருக்கிற ஒரு மில்லியனர் அவர் கேள்விப்பட்ட அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி லோனா கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு லோனா கொடுக்கிறேன், ஆனா மந்திரி செய்த மாதிரி நாங்க செய்ய மாட்டோம், நீங்க அப்பப்ப கொடுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை அந்த 3 மாசம், இன்னொரு மாதம் 4 மாதம், 4 மாதத்திலேயே அந்த பணத்தை நாங்க கொடுத்தோம். 2.3 மில்லியன். கட்டடம் வரும், கட்டடம் பார்த்தா எல்லாமே எம்டியா இருக்கு, என்ன செய்வேன்னு தெரியல. அதே அந்த 1.6 மில்லியன் கொடுத்தவர் 1 லட்சம் வெள்ளிய டொனேஷனா கொடுத்து சபையை நடத்த, காரியங்களை செய்ய, நடத்துங்கன்னு சொல்லி அவர் கொடுத்தார். மறுபடியுமாய் சர்ச்சை தொடர்ந்து பிரதர் மோன்சில் ஆசரஸ் கூப்பிட்டு ஃபாதர் பகவனை கூட்டம். அவர் என்ன சொன்னாரு? சரித்திரத்தில் நடக்காத ஒரு காரியம். ஏன் தெரியுங்களா? பேரு வேற பேருக்கு போயிருச்சு, பேரு வேற ஆளுடைய பேர்ல இருக்கு. அங்க எல்லாமே அந்த ட்ரஸ்டினுடைய பேர்ல இருந்தது, எல்லாம் மாறி போய் வேற ஆளுடைய பேர் போய், மந்திரியோட ஆட்கள்ல பேர் போய், மறுபடியும் அந்த கட்டடம் தாவீதின் கூடார பேருக்கு திரும்ப வந்தது. இப்ப வேறு யாரு பேரும் இல்ல, என்னுடைய பேரை மட்டும்தான் கர்த்தர் அதில் வச்சிருக்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு தீமை நடக்குதுன்னா அது நன்மைக்காக. அதே நிறைய என்னுடைய பேரு மற்றவங்கள பேர்லாம் இருந்து நாளை பின்ன பிரச்சனை வந்தா அந்த கட்டணம் என்ன ஆகுன்னு தெரியாது. இன்றைக்கு யாரு பேர் இல்லாம கர்த்தர் ஊழியக்காரனுடைய பேரை மட்டும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு சபையில் 1200 பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் 15 கிளை சபைகளை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இந்த 2011 இருந்து இந்த 2018 15 சபைகளை கர்த்தர் உருவாக்க கிருபை கொடுத்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் இழந்த கட்டடம் மந்திரியினுடைய கையில போனது, அரசாங்கத்தினுடைய கையில போனது, ஆண்டவர் திரும்ப என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். என்னுடைய பிள்ளையே, ஊழியக்காரர்களுக்கு, சபைக்கு, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் வந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் அதை நிலை நிற்காது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீங்கள் ஜெபிப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாய் செய்கிற கர்த்தர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தரித்திருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் திறப்பார், எரிகோவை விலை செய்வார், யோர்தானை பின்னிட்டு போக செய்வார். உனக்காக, உடைய குடும்பத்திற்காக, உடைய ஊழியங்களுக்காக கர்த்தர் நின்று ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அற்புத தேவனை எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். தேவனுடைய மகிமை இந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். அலை அலையாய் தேவனுடைய மகிமை இந்த சபையிலே இருப்பது போல ஒரு மாபெரும் மகிமை இந்த இடத்திலே இறங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை வெறுமையாய் விடுவதில்லை. ஆண்டவர் உன்னை சும்மா விடுவதில்லை. உன்னுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. உன்னுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்றைக்கும் எப்பொழுதுக்கும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறவர். ஆண்டவரை இடைவிடாமல் பற்றி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சும்மா விடுவதில்லை. உன்னுடைய உபவாசம் வீணாய் போவதில்லை. உன்னுடைய ஜெபம் வீணாய் போவதில்லை. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. தாவீது சிக்லாக்ல 1 வருடம் 4 மாதம் இருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் இழந்தான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? உங்களை நீங்க அறிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, கர்த்தருக்குள் என்னை திடப்படுத்திக் கொள்வேன், கர்த்தருக்குள் என்னை திடப்படுத்திக் கொள்வேன். யார் இருந்தாலும், யார் இல்லாவிட்டாலும், யார் வந்தாலும், யார் வராவிட்டாலும், யார் கைத்தட்டினாலும், யார் கைத்தட்டாவிட்டாலும், யார் கொடுத்தாலும், யார் கொடுக்காவிட்டாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்குள் நான் என்னை திடப்படுத்திக் கொள்வேன். ஹல்லேலூயா. எதை இழந்தாலும் சரி, நீ கட்டடத்தை இழக்கலாம், உன்னுடைய பொருட்களை இழக்கலாம், உனக்குள்ள எல்லா சொத்துக்களையும் இழக்கலாம், ஆனால் கர்த்தரை மட்டும் இழந்து விடாதே. நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தோம், கட்டிடத்தை இழந்தோம், காப்பீட்டை இழந்தோம், இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் இழந்தோம். ஆனால் நாங்கள் கர்த்தரை இழக்காதபடியினால் இழந்தது எல்லாம் திரும்ப இரட்டிப்பாய் வந்தது.
கர்த்தரை மட்டும் இழந்து விடாதே, ஆண்டவரை மட்டும் விட்டு போகாதே. யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டால் நான் அவரை நம்புவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆண்டவர் வரும் நாட்களில் அல்ல, இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறவர். அவர் உன்னை சும்மா விடுவதில்லை, உன்னை வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. எந்த இடத்திலே நீ வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்திலே நீ தலை குனிந்தாயோ, எந்த இடத்திலே நீ அவமானப்பட்டாயோ, எந்த இடத்திலே இதோ சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது போல கண்ணீர் வடித்தாயோ, அதே இடத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவதை அந்நியர்கள், அவிசுவாசிகள், எல்லா ஜனங்களும் காணும்படியாக கர்த்தர் செய்வார். இந்த தமிழ்நாட்டில் தூத்துக்குடி நான் பார்த்த வரையிலும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறேன். மக்கள் செய்தியில இதை நான் பார்க்கும்போது தமிழ்நாடு இவ்வளவு பெரிதல, தூத்துக்குடி தான் அதிகமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இந்த காலகட்டத்தில் கடந்து போனதை நான் கண்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதே தூத்துக்குடியை தான் கர்த்தர் எல்லா மாநிலங்களை விட ஒரு மகிமையான மாநிலமாக, ஒரு அற்புத மாநிலமாக, ஒரு அபிஷேகமாக மலேசியாவில் நாங்கள் பட்ட அவமானம், நாங்கள் விடுத்த கண்ணீர், நாங்கள் கடந்து போன பாதை, அந்த இடம், சில ஊழியக்காரர்கள் வந்தார்கள். என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்களை போல பாடுகள் எங்களை அனுபவிக்க முடியாது. சில நினைத்தாங்க நான் கனடா போயிருவேன், சில நினைத்தாங்க நான் வெளிநாட்டுக்கு போயிருவேன், சிலர் நினைத்தாங்க. என்னுடைய பிள்ளையே எங்கும் போகல, அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தினார், அதே இடத்துல கர்த்தர் இரட்டிப்பானதை தந்தார், அதே இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அதே இடம் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? தேவ பிரசன்னம். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்வீர்கள்? தேவனுடைய மகிமை வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? தேவனுடைய பிள்ளையே தாவீது சிக்லாக்ல இருக்கிறான். சிக்லாக்ல இருந்து கொண்டிருக்கும் போது எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டது, எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இதோ மனைவியை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், இதோ எல்லாவற்றையும் இழந்து, சொத்துக்களை இழந்து, ஒன்றும் இல்லாமல் இதோ ஒரு நிந்தையாக அவன் இருக்கும் போது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டபடியினாலே ஆண்டவர் சொன்னார், நீ போ, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம், நீ தொடர்ந்து போ. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? சொல்லுங்கள் ஹல்லேலூயா, சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நாற்காலியை கொடுக்கல, மரத்தை கொடுத்தார். எதனால? நாற்காலியை நம்ம தான் செய்யணும். ஆண்டவர் இரும்பை கொடுத்தார், பிளேனை கொடுக்கல, பிளேனை நம்ம தான் செய்யணும். ஆண்டவர் மின்னலை கொடுத்தார், எலக்ட்ரிக்கை கொடுக்கல, மின்னலை கொடுத்த ஆண்டவர் இதோ நமக்கு எலக்ட்ரிக் செய்ய அவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு சிருஷ்டிகர், சிருஷ்டிப்பின் தன்மை உனக்குள்ளே இருக்கிறது. நீ சும்மா இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் விசுவாசிக்கிறீங்களா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நம்புறீங்களா? நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடையாலும், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் கனிதண்டு இலையுதலா இருக்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம், சொல்லுங்கள் ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் சும்மா இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி நடை போடுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் கிரியை செய்யுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து வருவார், உன்னோடு கூட செயல்படுவார். தாவீது என்ன செய்தான்? தாவீது சும்மா இல்லை, அவன் புறப்பட்டு போகிறான். தாவீது ஒரு நாள் கூட யுத்தத்தில் தோல்வி அடையவே இல்லை. தாவீது என்ன செய்கிறான்? அவன் யுத்தத்திற்கு போகிறான். அமலேக்கியர் முறியடிக்கப்படுகிறார்கள். அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். அவனோடு போனவர்கள் எவ்வளவு? கொஞ்சம் பேர். 600 பேர் இருந்தாங்க. 200 பேர் போக முடியல, வீடாய்ந்து போனார்கள். கவனிங்க, அதிகமான பேரோடு அவன் போக முடியல, கொஞ்சம் பேர் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சத்தை வைத்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, 600 பேரோட ஆண்டவர் அனுப்பல. கொஞ்சம் மாவு,
கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மீன், கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் ஆட்கள், கொஞ்சத்தை வைத்துதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற அவர் சர்வ வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவர் உனக்குள்ளதை வைத்துதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உன்னிடத்துல என்ன இருக்கிறது அதை வைத்துதான் கர்த்தர் செய்வார். அங்கங்க பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் அதிகம், ஆசீர்வாதங்கள் அதிகம். பர்தேமையுக்கு கண் இல்ல, அவனுக்கு பார்வை இல்ல, பர்தேமையை பார்க்க முடியாது. ஆனால் பர்தேமையால கேட்க முடியும், அவனால பேச முடியும். அதனால்தான் கண் இல்லாதவனாக இருந்தும் இயேசு நடந்து போனதை கேட்டு தாவீதின் குமாரன் எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தார். ரட்சிப்பு அவனுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ரட்சிப்பு உனக்குள்ள, உன் ரட்சிப்பு உன்னை ரட்சித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? என்ன ரட்சிப்பு? அவனுடைய விசுவாசம். அதனால ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் வெளியில இருந்து அல்ல, தன்னுடைய சொந்த வாயிலிருந்து கூப்பிட்டான். உனக்குள்ளதை வைத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்குள்ள சபையை வைத்து, உனக்குள்ள மெய்ப்பனை வைத்து, உனக்குள்ள குடும்பத்தை வைத்து, உனக்குள்ள சின்னதை வைத்து ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய அவர் வல்ல தேவனாய். ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஹே மாமா ஹோஷே கரி அரபோஷே, ரே மாமா ஷேகரி அரபோஷே. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் எழுந்து நில்லுங்க, நான் முடிக்க போகிறேன். ரே மாபா கபோஷே கரி அரபோஷே. Holy Spirit, le mama shekeri arabo sheke, re baba badana bo shodo bari arabo shek. சொல்லுங்கள் ஹalleluya. சத்தமாய் ஒரு ஹalleluya சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவாவே பேசுங்க. பாசிட்டிவாவே பேசுங்க. எப்பொழுதுமே நன்மையை பேசுங்கள். அது சுதந்திரிக்க வேண்டியதனுடைய அடையாளம், ஆசீர்வாதம். கர்த்தரை நம்புங்கள், தீர்க்கதரிசியை நம்புங்கள். இவையெல்லாம் உண்மை. ஆனால் இவைகளின் மத்தியிலே எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நம்பி, ஆண்டுடைய வார்த்தைகளை நம்பி, அவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது எசேக்கியாவுக்கு ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட கொடுத்தது போல ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்கதரிசன காரியத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? தமிழ் கிறிஸ்தவர்களுடைய நிந்தைகள், கண்ணீர்கள் அதிகம். இனிமேல் தமிழ் கிறிஸ்தவர்கள் வாழ்வீர்கள், சந்தோஷமாயிருப்பீர்கள், வெற்றி நடை போடுவீர்கள். சொல்லுங்கள் ஹல்லேலூயா, சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நான் உங்கள் மத்தியில 30 வருடம் பைபிள் காலேஜ் சேர்த்தா 35 வருஷம் ஊழியங்கள். நான் வெளியில ஊழியமே செய்யல. ஆண்டோடைய ஊழியக்காரனாய் நின்று நான் சொல்லுகிறேன், ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு அப்போஸ்தலனாய், இதோ கர்த்தர் அபிஷேகத்தை தேவனுடைய பாத்திரமாய், அவருடைய அடிமையா, அவருடைய பிள்ளையாய் இருந்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளை அதிகமான பாடுகளும் சஞ்சலங்களும் வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், அதிகமாய் கேட்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை அதிகமாய் நம்புங்கள், அதிகமாய் நம்புங்கள். ஆண்டோடைய வார்த்தை விசுவாசிங்கள், பாசிட்டிவாய் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். தாவீது கண்ணீரோடு நிற்கிறான், யுத்தத்திற்கு போகிறான், யுத்தத்தில் எல்லாம் திருப்பி கொண்டு வருகிறான். சிலர் சொல்றாங்க, பேலி ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. ஆனா தாவீது எல்லாருக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய மனசை பார்த்தீங்களா? எல்லாருக்கும் இந்த வெற்றி, எல்லாருக்கும் தான் இந்த ஜெயம், எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் கொடுத்தார். தாவீது எங்குமே போல சுட்டெரிக்கப்பட்ட, அவமானப்பட்ட, சஞ்சலப்பட்ட, அவரை கொல்ல நினைத்த இடத்துல தாவீது நின்று கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷன் ஓடி வரான், ஒரு அமலேக்கியன் ஓடி வருகிறான். என்னையான்னு கேட்டப்ப அவன் சொல்றான், இதோ சவுல் மடிந்து போனார், யோனத்தானும் மடிந்து போனார், நாங்க கிரீடத்தை கொண்டு வந்திருக்கிறோம்,
இந்த முடியையும் இந்த அசகடத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம், இந்த கிரீடத்தை கொண்டு வந்திருக்கிறோம். தாவீது ராஜாவாக போக தேடல, தாவீது கிரீடத்தை தேடி போகல, கிரீடம் தாவீதை தேடி வந்தது. அவன் இருந்த இடத்திற்கு வந்தது. ஆசீர்வாதம் அவன் இருந்த இடத்திற்கு வந்தது. மகிமை அவன் இருந்த இடத்திற்கு வந்தது. அவன் எதையும் தேடி போகல. ஆண்டவர் அவன் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கில் இருந்து ஆசீர்வாதம் மழை நம்முடைய சபையிலே கொண்டு வரப்பட போகிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்வீர்கள்? தாவீதுக்கு நன்மை செய்தவனை தாவீது கொன்று போடும்படி சொன்னார். அவன் என்ன நன்மை செய்தான்? அவன் கிரீடம் கொண்டு வந்தான். அவனும் சொன்னான், தாவீதே இதோ நான் கொண்டு வந்திருக்கிறேன். ராஜா மடிந்து போனார். கொஞ்சம் உயிர் இருந்தது, நான் அவரை கொலை செஞ்சிட்டேன். ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் மக்கள் எழும்பும் போது, ஒரு சிலர் எழும்பும் போது, அதற்கு தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் ஒரு காரணராக இருந்து விடக்கூடாது. என்ன சூழ்நிலைகளானாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும், ஒரு ஊழியக்காரனை குறித்து யார் பேசினாலும் என்ன சொன்னாலும் சரி, அதற்கு காரணமாய் இருக்க கூடாது. தாவீது சொல்லுகிறான், இதோ சவுல் இதோ மரித்தான், உண்மைதான், அதற்கு நீ காரணமாய் இருந்தாய், ஆனபடினாலே அவனை கொன்று போடுங்கள், என் கையல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அவன் தொட்டான் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை, தேவ மக்கள், தேவ ஊழியக்காரர்களாக இங்கே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நான் பெரும் அலையை பார்க்கிறேன், நான் பெரும் கூட்டத்தை பார்க்கிறேன், பெரிய எழுப்புதலை நான் கண்டுகொண்டே இருக்கிறேன். தூத்துக்குடி இயேசுவுக்கு சொந்தம். தேவனுடைய பிள்ளையே, எந்த காரணத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் தாங்குகிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக, உபத்திரவப்படுத்துகிறவர்களாக அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் நிற்கும் போது அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னோடு கூட பாடுகள் அனுபவிப்பீர்கள் என்றால் என்னோடு கூட நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள். தேவனுடைய பிள்ளையே, ஒரு மாபெரும் ஆட்சி, மாபெரும் ஆளுகை, மாபெரும் ஆசீர்வாதம், மாபெரும் மகிமையில நம்முடைய சபை கடந்து போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற தேவன் உன்னுடைய வேதனையை தெரிந்து கொண்டார், உன்னுடைய கண்ணீரை தெரிந்து கொண்டார், உன்னுடைய பாரத்தை தெரிந்து கொண்டார், உன்னுடைய குடும்பத்தை தெரிந்து கொண்டார், உன்னுடைய ஊழியத்தை தெரிந்து கொண்டார், உன்னுடைய ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டார், உன்னுடைய விசுவாசிகளை தெரிந்து கொண்டார். ஏன்? ஆண்டவர் அந்த இடத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிற ஆண்டவர் அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? சின்னவனை 1000, சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றுகிற ஆண்டவர், அற்புத தேவன், எங்கு போனாலும் அற்புதம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? அந்த 6 வருடம் நாங்கள் எங்க பட்டணத்தை சுத்தி சுத்தி ஒரு கட்டணமா போனது எதுக்கு தெரியுங்களா? அங்குள்ள ஆத்துமாக்களை எல்லாம் சந்தித்து வருவதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? 6 வருடம் நாங்கள் இழந்து மறுபடியும் பெற்றது எதற்கு தெரியுங்களா? சாட்சி சொல்ல வைக்க, சாட்சி சொல்ல. நம்முடைய ஆண்டவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் துதிக்கும் இடத்திலேயே கர்த்தர் உங்களிடத்திலே ஆசீர்வாதத்தையும் கிரீடத்தையும் நன்மைகளையும் பூரண இதோ மகிமையும் கர்த்தர் கொண்டு வர போவது நிச்சயம். சொல்லுங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் ஜெபம் ஜெபம், துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில்
எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமூச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.